அன்பார்ந்த சகோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களை தொடர்பு கொள்வதை இட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுக்காக நாங்கள் தினமும் ஜெபிக்கின்றோம். அன்பானவர்களே, உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் முன்கூட்டிய அறிவித்தலின்படி உங்களுடன் நான் தொடர்பு கொள்ள முடியும். நேரத்தை ஒதுக்கி நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் இது. வாட்ஸ்அப்பில் ஆஸ்திரேலியாவை தவிர்ந்த வேறு நாடுகளில் நீங்கள் இருக்குமானால் +61 பாவித்து 0422139764 இந்த தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் இந்த தொலைபேசி ஜெபத்துக்கும் ஆலோசனைக்கும் மட்டும் அன்பானவர்களே, தனிப்பட்ட உரையாடல்களுக்கு அல்ல. ஜெபத்துக்கும் ஆலோசனைக்கும் இந்த தொலைபேசியை தொடர்பு கொள்ளுங்கள். +61 0422139764. இன்னும் ஒரு அன்பார்ந்த தாழ்மையான வேண்டுகோளை உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். டிவைன் ஷலோம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எவரும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று பணிவாக கேட்கின்றேன். நீங்கள் டிவைன் ஷலோமில் தொடர்பு கொள்ளும் பொழுது அநேகருக்கு அது ஔஷரியங்களை கொண்டு வருகின்றது. அநேகர் வேறு வேறு நாடுகளில் இருக்கின்றார்கள். எனவே தயவு செய்து டிவைன் ஷலோம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள வேண்டாம். அது தனிப்பட்ட என்னுடைய தொலைபேசி உங்கள் நண்பருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், அதை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடன் தொடர்பு கொள்ளாவிட்டால் நீங்கள் டிவைன் ஷலோமில் தொடர்பு கொள்ள வேண்டாம் என்பதை பணிவாக உறுதியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அது அநேகருக்கு வசதி குறைவுகளை தருகின்றது. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் 0422139764. இது தொலைபேசி ஜெபத்துக்கும் ஆலோசனைக்கும் மட்டும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னுடைய தனிப்பட்ட தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் நன்றி. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் நிதி சம்பந்தமானது அல்ல, அது தேவ ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் மட்டும். அன்பானவர்களே, ஒரு தடவை ஒரு வினாடி நேரத்தை எடுத்து சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேளைக்காக உம்முடைய கரத்திலே வருகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தாவே, விசேஷமாக முக்கியமாக இந்த யுத்த கொடுமுடையில் இருக்கும் நாடுகளுக்காக வருகிறோம். கர்த்தாவே, கண்ணீருடன் வருகிறோம், மனபாரத்துடன் வருகின்றோம். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல், மத்திய கிழக்கு நாடுகளுக்காக வருகிறோம். கர்த்தாவே, இந்த நாடுகளில் இருக்கும் கர்ப்பிணி தாய்மார்கள், வயது சென்றவர்கள், சிறு குழந்தைகள், கர்த்தாவே, யுத்த வீரர்கள் யாவருக்காகவும் நாங்கள் கண்ணீருடன் வருகிறோம். கர்த்தாவே, இவர்களுக்கு வேண்டிய பாதுகாவலை நீர் கட்டளையிட்டு யுத்தத்தை ஒரு சமாதானத்தில் நீர் தர வேண்டும் என்று கேட்கின்றோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் தங்களது வைத்திய சிகிச்சைகளை எடுக்கும் உடைய பிள்ளைகளுக்காக, பொருளாதார சூழ்நிலையில் நெருக்கடியில் இருக்கும் பிள்ளைகளுக்காக, குடும்ப சூழ்நிலையில் சிக்கி தவிப்பவர்களுக்காக, தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கும் உடைய பிள்ளைகளுக்காக, விசேஷமாக அருளானந்தம் குடும்பத்தினருக்காக நாங்கள் கண்ணீருடன் வருகிறோம். கர்த்தாவே, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய மன ஆறுதலை நீர் கட்டளையிடவும் என்று கேட்கின்றோம். இந்த வேளையிலும் தெய்வம் குமாரனே, தங்கள் விசேஷித்த நாட்களை கொண்டாடும் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே வைக்கின்றோம். பிறந்த நாளை, தங்கள் அனிவர்சரியை, நீர் தங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களை கொண்டாடும் பிள்ளைகளுக்காக நன்றியை எடுக்கின்றோம். தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதையும் வழி நடத்தும். இந்த வழியில் உம்முடைய அபிஷேகத்தை அடியனுக்கு தந்து உம்முடைய வார்த்தைகளை ஞானமாய் பேச கேட்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரஸ்தாவினால் நிரப்பி மெய் தெய்வம் நீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று கேட்கின்றோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஆமென். அன்பானவர்களை, வேத பாடமாக யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனமும் 14 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது.
அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கும் ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அன்பானவர்களே, அருமையாக இங்கு யோவான் சுவிசேஷத்தில் கூறப்படுகின்றார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை தான் தேவன். இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறப்படுகின்ற தேவ சத்தியங்கள். மேலும் 14ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அந்த மகிமை பிதாவுக்கு ஏற்ற குமாரனின் மகிமையாக இருந்தது என்று இங்கு யோவான் அழகாக கூறுகின்றார். வேதாகமம் எழுதப்பட்டது 1ஆம் நூற்றாண்டில். ஆனால் கிறிஸ்துவுக்கு பின்பு 6ஆம் நூற்றாண்டுகளில் எழுதப்பட்ட எழுத்துகளில், தத்துவ ஞானங்களில் இந்த சத்தியம் பிரதிபலிக்கின்றது. தந்தை மகன் என்ற கருத்துகள் வருகின்றது. இவை எழுத்து வடிவில் எழுதப்பட்டது கிறிஸ்துவுக்கு பின்பு 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்பு என்பதை நான் சரித்திரபூர்வமாக உங்களுக்கு கூறுகின்றேன். இதை எடுத்து அது பிதாவின் மகிமை, குமாரன், அங்கு தந்தை, பிள்ளைகள், இப்படியாக அநேக செயல்பாட்டை எழுதியதை நீங்கள் அறிய வேண்டும் என்று கூறுகின்றேன். எழுதப்பட்டது 1ஆம் நூற்றாண்டில் வேதாகமம், அதன் பின்பு 6ஆம் நூற்றாண்டில் எழுத்து வடிவில் வந்த எழுத்துகளில் இவை பிரதிபலிக்கின்றன. இவை அங்கு வைட் லை, அதாவது உண்மையை எடுத்து தமது சாயலாக எடுத்து கூறுவது, தமது கற்பனையில் தமக்கேற்ப கூறுவது தான் இங்கு இந்த இன்று நான் கூறுகின்ற சத்தியத்தை, தந்தை மகன் என்ற கற்பனைகள் எழுதப்பட்டதை இன்று நான் தாழ்மையாக உங்களிடத்தில் கூற விரும்புகின்றேன். அன்பானவர்களே, இங்கு காணப்படாத இறைவன் காணக்கூடிய இறைவனாக இங்கு வருகின்றார். இங்கு பிதாவின் ஒரே பேரான குமாரன் என்று எழுதப்பட்ட கிரேக்க பதம் தந்தையின் சகல குணாதிசயங்களையும் தந்தையை ஒத்து அதே பண்பில் இருப்பதை இங்கு கிரேக்க பதம் எடுத்துக் கூறுகின்றது. ஆம், அங்கு ஒரே பேரானவருடைய குமாரன் என்று எழுதப்படுகின்ற பதம் தந்தையின், அங்கு அவர் மனு மைந்தன் அல்ல, மனுவாக பிறக்கின்றார். ஆனால் தந்தையின் அதே சாயல், அதே குணாதிசயம், அதே பண்பு, அதே தந்தை இங்கு மகனாக பிறப்பதை இங்கு கிரேக்க பதம் நமக்கு விளக்கி கூறுகின்றது. அன்பானவர்களே, காணக்கூடாத இறைவன் மனுமைந்தனானார். அதை லத்தீன் பாஷையில் கூறும் பொழுது அது இறைவன், பரிசுத்த இறைவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்ற பதத்தை நாங்கள் காணக்கூடாத இறைவன் காணக்கூடிய இயேசுவாக மனிதனாக வெளிப்பட்டார் என்ற பதம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பரிசுத்த இறைவன், அழிவில்லாத இறைவன் இங்கு மனுஷ மாம்சத்தின் கூடாரத்துக்குள் புகுந்தார். ஆனால் அவர் பாவம் இல்லாமல் பிறக்கின்றார். இதுதான் முக்கியம். இயேசு பிறந்த பொழுது அவருக்குள் பாவம் இல்லை. பாவம் அற்ற சுத்த கண்ணனாக அவர் பிறக்கின்றார். இதை தமிழில் அங்கு கவிதையில் அங்கு கூறப்படுகின்றது, நீரிலே முளைத்தெழுந்த தாமரையின் ஓரிலை நீரிலே நின்றவாறு நீர் இல்லாதவாறு போல் பாரிலே முளைத்தெழுந்த பண்டித பராபரன் பாரினோடு கூடி நின்ற பண்பினை வகிப்பினோ. நீரிலே தாமரை அங்கு இருந்தாலும் அதன் மேல் இலையில் நீர் ஒட்டுவதில்லை. அதே போல
இந்த பாவமுள்ள உலகத்தில் பிறந்த பரிசுத்தர் பாவத்துக்குள் அவர் மூழ்கவில்லை. இதை தமிழ் சித்தர் இதை எழுதியிருக்கின்றார் என்பானவர்களே. ஆம், தமிழ் சித்தர் எழுதிய தனது கவிதையில் இங்கு பரிசுத்தமுள்ள அந்த இறைவன் பாவமுள்ள உலகத்தில் பிறந்தாலும் பாவம் அவரை ஒட்டவில்லை என்பதை அழகாக அவர் கூறியது எத்தனை வியப்பாக இருக்கின்றது அன்பானவர்களே. இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு பாவமற்றவராக பிறக்கின்றார். அதற்காகத்தான் பரிசுத்த மரியன்னையை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சிறு வயதிலிருந்தே அவர் பரிசுத்தமாக வாழ்கின்றார். அதற்கு அவருடைய மரியன்னையின் தாயார் ஆன் என்பவர் அவரும் பரிசுத்தமுள்ளவராக வாழ்கின்றார். நான் குருவானவராக, ஆங்கிலிக்கன் குருவானவராக வேலை செய்த சென்ட் ஆன்ஸ் ஆலயத்தில் அங்கு அழகாக அங்கு ஸ்டெயின் கிளாஸ் விண்டோவில் அங்கு ஆன் அம்மையார் மேரி அம்மாவுக்கு சிறு பிள்ளையாக 4-5 வயது பிள்ளையாக இருக்கும் பொழுது எபிரேய வேதாகமத்தை படிப்பிக்கும் அங்கு படங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவர்கள் பரிசுத்த குடும்பத்தில் மேரி அம்மாவின் தாய் கூட பரிசுத்தம் உள்ளவள், புனிதவதி. எனவே தேவன் அவரை தெரிந்து கொண்டு மேரி அம்மாவை மட்டுமல்ல ஆன் அம்மாவை தெரிந்து கொண்டு அங்கு மேரி அம்மாவை கொடுத்து அங்கு கற்பத்தில் இயேசு பிறக்கின்றார். பரிசுத்தம் உள்ளவராக இயேசு பிறக்கின்றார். இயேசு பிறந்த பொழுது பாவமற்றவராக பிறக்கின்றார், புனிதராக பிறக்கின்றார். அங்கு ஆதாமாவாள் எவ்விதமாக ஆண்டவரினால் பரிசுத்தம் உள்ளவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டார்களோ, புனிதர்களாக சிருஷ்டிக்கப்பட்டார்களோ, கள்ளங்கவடமற்றவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டார்களோ, பாவமற்றவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டார்களோ, அதே சாயலில் அதே வண்ணம் தேவன் மனுக்கோலம் எடுத்து பூலோகத்துக்கு வருகின்றார். எதற்காக தேவன் மனுக்கோலம் எடுக்க வேண்டும்? அன்று ஆதாமாவாளுக்கு அவர் கட்டளை ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். ஆதியாகமம் 3:15 அவருடைய சாபத்தை தீர்க்க மேசியாவின் கிறிஸ்துவின் வாக்கு. மனுஷர்களினால் பாவம் வந்தபடினால் இன்னொரு மனுஷனினால் தான் அந்த பாவம் தீர்க்கப்பட வேண்டும். பரிசுத்தமுள்ள மனுஷனினால், பாவமுள்ள மனுஷனில் அல்ல. ஆனால் பரிசுத்தர் எவரும் இல்லை பூலோகத்தில். ஆண்டவர் கண்கள் உலகமெங்கும் சுற்றி திரிகின்றது. எனவே தானே மனுக்கோலம் மனுஷனாய் பிறந்தார், மனு சாபத்தை போக்குவதற்கு. அன்பானவர்களே, அதை இன்னும் அதிகமாக நான் உங்களுக்கு விளக்கி கூறுகின்றேன். இயேசு பாவமற்றவராக, தூய்மை உள்ளவர்களாக, கபடம் அற்றவராக பிறந்தார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பு கிறிஸ்து இயேசு ஒரு உண்மையான 100% மனிதன். நானும் நீங்களும் அல்ல. நானும் நீங்களும் வீழ்ந்த மனிதர்கள், பாவம் செய்த மனிதர்கள். பாவ சாபம், பாவ சாயல் எமக்குள் இருக்கின்றது, பாவ சிந்தனை எமக்குள் இருக்கின்றது, பாவ சுவாபங்கள் எமக்குள் இருக்கின்றது. ஆதாம் ஏவாளின் பாவ சுவாபங்கள் பாவத்துக்கு பின்பு. ஆனால் இயேசு தூய்மையான உண்மையான மனுஷ சிருஷ்டிப்பு. இயேசு ஒருவர் மட்டும்தான். அதற்கு முன்பு ஆதாம் ஏவாள், ஆனால் அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள். எனவே அந்த தூய்மையான இறை மனுஷனை எவ்விதம் சிருஷ்டிக்க வேண்டும் என்று சிந்தித்தாரோ அதே வண்ணம் பரிசுத்தராக அங்கு இயேசு பிறக்கின்றார். அன்பானவர்களே, நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் போல இயேசு பிறக்கவில்லை. பரிசுத்தம் உள்ள அந்த இறைவன் மனுவாக வந்ததுதான் இயேசு. இதை அப்போஸ்தலனாய பவுல் தெளிவாக நமக்கு கூறுகின்றார். அவர் ஒரு பரிசேயன், வேத பண்டிதர், ஒரு யூதன். அவர் 1 தீமோத்தேயு 3:16 அவர் கூறுகின்றார், அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கின்றபடியே மகா மேன்மை உள்ளது. தேவ பக்திக்குள்ள ரகசியம் மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் பரிசுத்தமுள்ள அந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்க பண்ணப்பட்டார்.
ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்க பண்ணப்பட்டார். தேவதூதர்களால் காணப்பட்டார். புறஜாதிகளில் இடத்தில் பிரசங்கிக்க பண்ணப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அன்பானவர்களே, இதை அழகாக பவுல் அப்போஸ்தலன் அங்கு அந்த தேவன் 1 தீமோத்தேயு 3:16 கூறுகின்றார். அந்த தேவன், அந்த பரிசுத்த ரகசியம், அது டிவைன் ரகசியம் என்று உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆம், தேவன் இவ்விதமாக வருகின்றார். அங்கு யோவான் எழுதிய சுவிசேஷம் முழுவதும் யோவானின் நோக்கம் இயேசுதான் இறைவன், இயேசுதான் வாக்கு பண்ணப்பட்ட மேசியா, அந்த மேசியா தான் இறைவன் என்பதை யோவான் எமக்கு வெளிப்படுத்த பல முயற்சிகளை எடுக்கின்றார். இயேசு மனிதன் அல்ல, வாக்கு பண்ணப்பட்ட மேசியா அவர்தான் அந்த இறைவன் என்பதைத்தான் யோவான் எமக்கு விளக்கி கூற முற்படுகின்றார். அன்பானவர்களே, இங்கு இதை விளக்குவதற்கு அவர் அநேக பதங்களை பாவிக்கின்றார். அதில் ஒன்று, அங்கு யோவான் சுவிசேஷம் 20:28 அங்கு தோமாவின் விசுவாச அறிக்கை. தோமா கூறுகின்றார், என் தேவனே, என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் தேவனே, என் இறைவனே. அங்கு கூறப்பட்ட பதம் ஒரு இறைவன் அங்கு என்பதை பார்க்கின்றோம். தோமா அங்கு உபாகமம் 6:4 நன்றாக அறிந்திருக்கின்றார். அவர் ஒரு யூதன், ஒரு விசுவாசத்தில் உறுதியான வீரன், அவர் வைராக்கியம் உள்ள யூதன். அவர் அறிந்திருக்கின்றார், அங்கு இஸ்ரவேலே கேள், தேவன் ஒருவரே, என்னை அன்றி வேறு தேவன் உனக்கு இல்லை, தேவன் ஒருவரே என்று உபாகமம் 6 அங்கு தெளிவாக 4 கூறப்படுகின்றது. தோமா இதை அறிந்திருந்தார், விசுவாசிக்கின்றார். ஆயினும் அவர் கூறுகின்றார், என் தேவனே, என் ஆண்டவனே. ஆண்டவனே என்றால் நாங்கள் அரசனை கூட கூறலாம். ஆனால் என் கடவுளே, என் தேவனே என்று கூறும் பொழுது ஒரு தேவன், அவர்தான் இவர். ஆண்டவர் இயேசு மனுஷனாக தோமாவின் முன்பு நிற்கும் பொழுது தோமா இந்த விசுவாச அறிக்கையை கூறுகின்றார். எனவே தோமா அறிந்திருக்கின்றார், அறிந்து விட்டார், இவர்தான் அந்த உண்மையுள்ள தேவன், பரிசுத்த பிதா என்று என் முன் மாம்சத்தில் வந்த வாக்கு பண்ணப்பட்ட மேசியா. அவர் மாம்சம் அல்ல, மனிதன் அல்ல, அவர் இறைவன் என்று மனுஷ கூடாரம் எடுத்து வந்திருக்கின்றார் என்பதை அங்கு தோமா அறிந்து அதை விசுவாசத்தில் கூறுகின்றார். நான் இந்தியாவுக்கு சென்று பரிசுத்த தோமாவின் மலைக்கு சென்றேன். அதை குறித்த வீடியோவை இந்த காணொளிக்கு பின்பு கீழே போடுகின்றேன், அதையும் பாருங்கள். எவ்விதமாக அந்த விசுவாச அறிக்கை உங்களையும் என்னையும் இன்னும் பலப்படுத்தும் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் மேலாமாக கூற வேண்டும், ஏசாயாவின் புஸ்தகம் 9:6 ஒரு அற்புதமான வசனம். அங்கு கூறப்படுகின்றது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார், மனுஷர். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான. நித்திய பிதா யார்? ஒருவர்தான், சர்வ வல்லமுள்ள தேவன் பிதா. இவர்தான் அந்த பிதா. இந்த யோவான் ஏசாயா கூறப்படுகின்ற மன்னிக்கவும், அங்கு பாலகன் மனுஷன் ஆக இருக்கின்றார், ஆனால் இறைத்தன்மை அங்கு இருக்கின்றது. நித்திய பிதா ஆண்டவர் இயேசுவுக்குள் 2 ஆழ்த்தத்துவங்கள் இருக்கின்றது. அன்பானவர்களே, நித்திய பிதா ஒருவர், 2 பேர் அல்ல. 2 இறைத்தன்மை, 100% இறைத்தன்மை,
100% மனுஷீகத்தன்மை. இதை இறையியல் பாடத்தில் நான் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு 35 வருடங்களுக்கு முன்பு படித்தது இப்பொழுது ஞாபகத்துக்கு வருகின்றது. ஆண்டவர் இயேசுவில் 100% இறைத்தன்மை, 100% மனுஷிகத்தன்மை, 50-50 அல்ல. அவர் அந்த இறைவன் இங்கு மனுஷனாக பிறக்கின்றார். அவர் மனுஷனாக அல்ல என்பதை நான் மீண்டும் கூறுகின்றேன். இறைவன் மனித சோதனைகளை தனக்குள் எடுத்துக் கொள்கின்றார். அவர் மனுஷன் அல்ல, மனுஷன்தான். ஆனால் மனுஷனை போல அவர் பரிசுத்தமுள்ள மனிதனாக அவர் பிறக்கின்றார். அன்பானவர்களே, பாவம் அன்று ஆதாம் ஏவாள் அங்கு பாவம் செய்வதற்கு முன்பு இருந்த அதே பரிசுத்தத்தில் இயேசு பிறக்கின்றார். இங்கு இயேசு கூறுகின்றார், மன்னிக்கவும், யோவான் 14 அதிகாரம் 14 வசனத்தில், நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கின்றோம். இங்கு இருவரும் ஒன்று என்பதை இயேசு கூறுகின்றார். மேலும் யோவான் சுவிசேஷம் 10 அதிகாரம் 30 வசனத்தில் இயேசு கூறுகின்றார், அதை ஒப்புக்கொள்கின்றார், நானும் பிதாவும் ஒன்று என்பதை கூறுகின்றார். இங்கு அதை நான் உங்களிடத்தில் கூறுவதற்கு கிரேக்க பதத்தை பாவிக்க வேண்டி இருக்கின்றது. ஒன்று என்றால் 2 இரட்டை சகோதரர்கள் அல்லது ஒரு தந்தை மகனும் நானும் மகனும் ஒன்று என்று கூறுவது அல்ல. அங்கு பெண்மை இங்கு பார்க்கப்படவில்லை. இங்கு இயேசு கூறுகின்றார், ஹென், நானும் என் பிதாவும் ஒன்று என்று கூறப்படும் பொழுது அங்கு இயேசு கூறிய பதம் ஹென் கிரேக்கத்தில். அங்கு ஹென் என்பது ஒருமை. இங்கு எஸ்மோன் என்பது பன்மை. அங்கு 2 இரட்டை சகோதரர்கள் கூறும் பொழுது எஸ்மோன் என்று கூறுவார்கள். ஆனால் இருவரும் ஒன்று என்பது கூறும் பொழுது இயேசு ஹென் என்று கூறுகின்றார். நாங்கள் வேறு வேறு 2 பேரும் ஒன்று. அங்கு இருந்த அதை நீங்கள் புரிவீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அன்பானவர்களே, இங்கு உங்களுக்கு நான் கூறினேன், ஆண்டவர் இயேசு பரிசுத்தமுள்ள அந்த இறைவன் வீழ்ந்து போன மனுக்குலத்தை மீட்க உங்களையும் என்னையும் நாம் இழந்த தேவசாயலை எடுப்பதற்கு மீண்டும் அவர் பரிசுத்தமுள்ள இறைவன் மனுவாக பிறக்கின்றார். அன்பானவர்களே, இங்கு அடுத்ததாக இயேசு கூறுகின்றார் யோவான் 14 அதிகாரத்தில், நான் செல்கின்றேன், உங்களுக்கு தேற்றவாளனை தருகின்றேன். அந்த தேற்றவாளன் என்பது அவர் கூறிய பதம் அலோஸ். அலோஸ் என்பது ஒரே தன்மை என்று ஆண்டவர் இயேசு பிதா குமாரனாக இயேசுவாக வருகின்றார். அந்த குமாரன் தனது ஆவியை, பரிசுத்த ஆவியை இன்று எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றார். இதுதான் சத்தியம். அவர் எம்மை விட்டு சென்று விடவில்லை, எமக்குள் வாழ்கின்றார். அவர் கூறுகின்ற பதம் அலோஸ். இங்கு ஹெட்ரோஸ் என்பது அதை போன்ற பரிசுத்த ஆவியை தரவில்லை, தனது ஆவியை, தனது சாயலை இன்று எமக்குள் தந்திருக்கின்றார். அன்பானவர்களே, கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது சிருஷ்டி இறைவன் உங்களையும் என்னையும் மீட்க மனுவாக வந்தார். அவரை விசுவாசிப்போமா? அவரை ஏற்றுக்கொள்வோமா? ஆத்ம ரட்சிப்பை எடுத்துக்கொள்வோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். நன்றி, வணக்கம்.